Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ரீசெண்டாக வீக்கெண்ட் ட்ரிப்காக பாண்டிச்சேரி போயிருந்தோம் லைக் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ அதோட vlog தான் பார்க்கலாம். ஸோ இது வந்து சாட்டர்டேயோடது மட்டும், சாட்டர்டே என்னென்ன பண்ணோம் அப்படின்றது மட்டும் இந்த vlogல இருக்கும். மார்னிங் ஒரு 8:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த மார்னிங் டிரைவ் வந்து ஈஸியாரில். எனக்கு அந்த பாண்டிச்சேரி ரூட்டில் பிடிச்சது வந்து அந்த ஃபுல்லாக அந்த ட்ரீஸ் வந்து ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லையா போகிற வழி ஃபுல்லாக. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அப்படியே பாட்டு கேட்டே போனோம். போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 12 போல் ரீச் ஆகிட்டோம் பாண்டிச்சேரி. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது எங்கே அப்படின்னா வில்லா விக்டர் அப்படிங்கிற ஒரு, என்ன சொல்கிறது, வில்லான்னு சொல்கிறதா இல்லை ஹோட்டல்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் தீமில் ரொம்ப அழகாக பார்க்க வந்து அந்த வெளியில வந்து எல்லோ கலர், உள்ள வந்து ப்ளூ கலர் இன்டீரியர்ல சூப்பராகவே இருந்தது. அதில் வந்து ஒரு டீலக்ஸ் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ரூமுமே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஒரு குட்டி பால்கனி இருந்தது அண்ட் ஒரு கபோர்ட் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது ரூம் வந்து. ஓகே, நீட்டாகவும் இருந்தது. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆல் குட் தான். எனிவே நம்ம 1 நைட் மட்டும் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த வில்லா விக்டர் அப்படிங்கிறதுல. அண்ட் பர் நைட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 2000+ போட்டிருந்தாங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சும்மா எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் ஃபிட் ஃபார் த டே. குட்டி கெட் ரெடி வித் மீயும் பார்த்துருங்க. எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எடுப்பா. நார்மலான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் சீரம், அப்புறமா மாய்ஸ்சரைசர் அண்ட் நிறையவே சன்ஸ்க்ரீன் போட்டு. பிகாஸ் சரியான வெயில். என்ன பிளான் அப்படின்னா கீழே வந்து இங்கே ஹோட்டல்லே வந்து ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து ரெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஏரியா வந்து லைக் ரொம்ப பக்கம், ஒயிட் டவுன்லேருந்து அரௌண்ட் ஒரு 300 மீட்டர் அந்த மாதிரி தான். நல்ல இன்டீரியர் பாண்டிச்சேரிக்குள்ளே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஒயிட் டவுன் பக்கத்தில். ஸோ எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ரீசெண்டாக அந்த வாட்ச் வாங்கியிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்பக் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து. ரொம்ப ஃபங்கியாக கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. கிளம்பும் போது மட்டும்தான் அழகாக ஃப்ரீயாக விட்டு நல்லா கிளம்பி போனோம். வெளியில் போனோடனே கிளிப் போட்டு கொண்டதாக போட்டேன். பிகாஸ் செம்ம வெயில், செம்ம ஹாட்டு, நல்லா வேர்த்துச்சு. பீக் சம்மர் வேறு. ஃபிட் செக் நான் சொன்னேன்ல, அந்த காரிடாரே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ தீம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு கீழே போனோம். கீழே போகிற வழியில் பார்த்தா ஒரு ரூம், லைக் அது டிஃப்ரெண்ட்டான ரூம் போல். அதோட என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு கீழே போனோம். நாங்கள் அங்கே ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்னார். ஸோ அப்படியே சரி ஒயிட் டவுன் பக்கம் போகலாம், 300 meters தான் போட்டிருந்தது கூகுள் மேப்பில். சரி அப்படியே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். உடனே
நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஒயிட் டவுன் ரீச் ஆயிட்டோம். அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், மோஸ்ட்லி அந்த ட்ரீம் கேச்சர் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அண்ட் ஹேண்ட் பேக்ஸ், அந்த இதில் பண்ணுவாங்க, எனக்கு மெட்டீரியல் தெரியல, ஒரு மாதிரி ஒரு பீச் வைபில் இருந்தது. அந்த ஹேண்ட் பேக்ஸ் நிறைய இருந்தது அழகா. இந்த மாதிரி ஈவில் ஐ இருக்கிற மாதிரி நிறைய ட்ரீம் கேச்சர்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஹோம் டெக்கார்ஸாக தான் இருந்தது. அண்ட் நான் வந்து ஒரு ஹேட் மட்டும் வாங்கிட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு. அண்ட் அந்த விண்ட் சைம்ஸ் வந்து நிறைய இருந்தது எல்லா கடையிலுமே. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், விண்ட் சைம்ஸ், அது நிறைய இருந்தது. ஸோ இந்த ஹேட் தான் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தோம். திருப்பி அந்த ரெண்டல் ஸ்கூட்டர் சொல்லியிருந்தோம்ல, அவர் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு கேட்டு நாங்கள் எங்கே நின்னோமோ அங்கே வந்து டெலிவர் பண்ணிட்டாரு ஸ்கூட்டரை. ஸோ வாங்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னா ஹேடன் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுதான் ரொம்ப லாங்ல இருந்த மாதிரி இருந்தது. அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி அவுட்டர் போகிற மாதிரி இருந்தது. சரி, அது ஈவினிங் க்ளோஸ் ஆகிடும் வேற கூகுளில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு அந்த பீச் பார்க்குறதுக்கு. சைடில் வந்து பேக் வாட்டர் இருந்தது. அப்புறமா அந்த பக்கம் பார்த்தா பேராசைலிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. நான் அது கவர் பண்ணல, ஆனால் அந்த பக்கம் பேராசைலிங் அதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க போல. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த டிசைன், அந்த ஆர்கிடெக்சர் அது நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் சும்மா ஒரு பாத்வே மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து ஹட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காகனா பீச்சில் விளாண்டுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. இப்போது அந்த பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆரோவில் பீச் வந்தோம். அங்கே வந்து ஃபுல்லாக அந்த ராக் இருக்கிறது தான் பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய கல் வச்சு கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே போகிற வழியில் அந்த பீச்சில் வந்து நிறைய ஷெல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஷெல்ஸ், கிராப் எல்லாம் அந்த ஆக்சுவலாக செத்து போயிருந்தது. நான் அந்த ஷெல்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா லைக் காஞ்சி போவோம். நம்ம யூஸ்வலாக காஞ்சி போய் தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் மீன்ஸ் உயிரோடு இல்லாது. அது இல்லாமல் இன்னும் காயாத ஒரு ஸ்டேஜில் இருந்தது. பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு மாதிரி பர்பிள் ஷேடில் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதோட பேர் வந்து என்ன சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க சீ ஸ்பஞ்சஸ். அதெல்லாம் நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த சீ ஸ்பஞ்சஸ், அப்புறம் ஷெல் வந்து அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது அதெல்லாம். சரி, அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சங்கு பார்த்தேன். எனக்கு வந்து அது கலெக்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா அது ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு டெட் ஸ்டார் ஃபிஷ்ஷும் பார்த்தேன். இன்னைக்கு புதுசாக 3 விஷயம் பார்த்துருக்கேன். பெரிய சங்கும் நான் பீச்சில் பார்த்ததில்ல. அது ஸ்டார் ஃபிஷ், சீ ஸ்பஞ்சஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு கல்லில் ஏறி சரி அங்கே மேலே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாருங்க மூஞ்சி எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ வெயிட். ஸோ அந்த பீச்சில் உட்காந்து அந்த தண்ணி வந்து அந்த கல்லில் அடிச்சு தெரிக்கிறது பார்க்கறதுக்காக தான் இருந்தது. ஸோ அந்த வியூ அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, வெயில் வேற. மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு திருப்பி மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஈவினிங்காக வந்து ராக் பீச் போனோம். ஈவினிங் சன் செட் ஆகிற டைம் தான். ஸோ அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு இந்த ஃப்ரேம் பிடிச்சிருந்தது அந்த பலூனோட. ஸோ ஈவினிங் அப்படியே அந்த ப்ராமனாட் அங்கே அப்படியே வாக் போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டோம். சும்மா லைட்டாக சாண்ட்விச் அந்த மாதிரி இது சாப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து விட்டோம் பீச்சில். ரொம்ப அப்படியே காமாக பீஸ்ஃபுல்லாக லவ்லியாக இருந்தது. அங்கே வந்து அந்த தண்ணியில் வந்து
நிலா வெளிச்சம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டே அந்த டே வந்து அப்படியே முடிச்சிடுச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்ப லவ்லியாக இருந்தது, நீங்களே பாருங்களேன். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே இன் பாண்டிச்சேரி இப்படி தான் போச்சு. Hope you guys like this video. Thanks for watching. Bye.